வீவர்ஸ், நம்ம டெல்டா சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு என்ட்ரன்ஸுக்கு ஒருத்தங்க நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் எல்லார் வீட்டு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 பவுலோ இல்லை 1 பவுலோ வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அதில் பூவை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் சில பேர் வீட்டில் அதெல்லாம் பார்க்க முடியல. சினிமாஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய பவுலாக இருக்கும். அது பவுலுன்னே சொல்ல முடியாது, ஒரு ஆளே படுத்து தூங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பவுல்லாம் வச்சுருப்பாங்க. இடம் இருந்ததுன்னா எவ்வளோ பெருசு வேணாலும் பவுல் வாங்கி வச்சுக்கலாங்க. இடம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் நம்ம வீட்டுக்கு தகுந்தாப்பில் பவுலோட சைஸை மாற்றிக்கலாங்க. இவ்வளோ பெருசு தான் வைக்கணும், அவ்வளோ பெருசு தான் வைக்கணும்னு கிடையாது. அவ்வளோ பெருசு வச்சு அவ்வளோ பூ வேணும். டெய்லி பேஸில் தண்ணி மாற்றணும், டெய்லி பேஸில் பூ மாற்றணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, எங்கள் வீடோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சின்ன ஏரியா தாங்க. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் நான் 2 சின்ன பவுலையே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஒரே மாதிரி இருக்கிற 2 சின்ன பவுல் எடுத்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் அன்னன்னைக்கு எனக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா? என்னோடய டெக்கரேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதெல்லாம் நம்ம எதுக்காக அங்கே வைக்கிறோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது எல்லாமே நாம் எதுக்காக வைக்கிறோன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணதாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆச்சுன்னா அந்த பாசிட்டிவிட்டி நம்ம வீடு ஃபுல்லும் பரவுங்க. வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க வராங்க, தெரியாத ஒருத்தங்க வராங்க, வீட்டு என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே அழகாக பூவெல்லாம் வச்சுருக்காங்களே, சூப்பராக வச்சுருக்காங்களே, ஓகே, வெளியிலேயே இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா வீட்டை எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். இன்னொரு விஷயம், அதை பார்க்குறப்ப நம்மளை ஒரு கெட்ட எண்ணத்தோடு வீட்டுக்குள்ளே நுழையலான்னு நினைக்கிறப்ப கூட இந்த பூவை பார்த்தோன்னே அந்த எண்ணம் மறைஞ்சிடும். இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களை எப்படி நம்ம இது பண்ணுறது? சில பேருக்கு அதை பார்த்து பாராட்டுறவங்க கூட இருக்காங்க. இவ்வளோ அழகாக பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணுறீங்களே, எப்படிங்க அப்படின்னு பாராட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை மட்டும் இல்லை, இது நமக்கு கெஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகிறது இல்லைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஈவினிங் டைமில் மகாலட்சுமி இல்லை மார்னிங் டைமில் இது மாதிரி வைக்கிறப்ப, ஈவினிங் மார்னிங் தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சமாக வீடு இருக்கிறப்ப, அப்படியே போகிற போக்கில் போகிற மகாலட்சுமி அழகாக பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, வா இது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. அந்த மாதிரி வர்ற மகாலட்சுமியை நம்ம வீட்டில் பிடிச்சி போட்டுக்கதாங்க நம்ம இப்படி இது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் உண்மை. நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டிக்கும் வீட்டுக்கு மகாலட்சுமி தேவியை வரவேற்கவும் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லத்தரசிகள் தான் பண்ணணும்னு இல்லை. கலரான பூ இருக்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சுன்னா அவங்க பெரிய குழந்தையானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்க ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பேரண்ட்ஸ் தான் மூல காரணமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 நாள் பண்ணிங்கன்னா அதை பார்த்து 11ஆவது நாள் நீங்கள் பண்ணலன்னா கூட உங்கள் குழந்தைங்க, ஏமா இன்றைக்கி பவுலில் பூ வைக்கலையா, சரி நான் பறித்து வச்சுட்டு வரேம்மா, இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்காம்மா, இந்த பூ வச்சு இப்படி டெக்கரேட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நாம் தாங்க. எந்த பூன்னு கிடையாது. இங்கே பாருங்கள், அன்றைக்கி டேபிள் ரோஸ் கிடச்சிது, டேபிள் ரோஸையும் இதையும் வச்சு கூட நான் சங்குப்பூவையும் வச்சு கூட நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் நந்தியாவட்டையும் எனக்கு அரளிப்பூவும் கிடச்சிது, அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் வெறும் செம்பருத்தி தான் இருந்துச்சு, அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எந்த பூ தான் வைக்கணும், இந்த பூ தான் வைக்கணும், அந்த பூ தான் வைக்கணும்னு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஆனால் ஏதாவது பூ போட்டு வைக்கிறப்ப நமக்கு வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. வீட்டுக்கு நேர்மறை எண்ணங்கள் வேணுமா, இந்த மாதிரி பூவை போட்டு வைங்க. வீட்டுக்கு மகாலட்சுமி வேணுமா, இது மாதிரி பவுலில் பூவை போட்டு வைங்க. வீட்டுக்கு வர்றவங்க உங்களை என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வர்றப்பே பாராட்டணுமா, இந்த மாதிரி பவுலில் பூவை போட்டு வைங்க. எந்த பூ கிடைச்சாலும் அந்த பூவை போட்டு வைங்க. டெய்லி பேஸில் தண்ணியை மாற்றுங்க, டெய்லி பேஸில் பூவை மாற்றுங்க. எது கிடைக்குதோ அதை வைங்க. அவ்வளோதாங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பாசிட்டிவிட்டி பண்ணணும்ல, அதுக்கு தாங்க சொல்கிறேன்.